தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு இடி முரசு அவர்களோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கங்களோடு வரவேற்கின்றோம். வணக்கம். கல் இறக்க வேண்டி அல்லது கல்லுக்கான அனுமதி வேண்டி அண்ணனே மரத்தில் ஏறிட்டார். இப்போ ஏன் எங்களுக்கு இப்போ மாறுபட்ட அரசியல் செய்ய தொடங்கியுள்ளாரோ? இது இயல்பான அரசியல். நீங்கள் ஏதாவது அடுத்தவன் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இயல்பு இது. இல்லை, மரத்திலே ஏறிட்டாரு. எங்களுக்கு கல் இறக்க அனுமதி கேட்டு போராடினார்கள், அறிக்கைகள் வெளியிட்டார், பேசினார். ஆனால் இப்போ மரமே ஏறிட்டாரு. அதாவது நாங்களும் எப்படியாவது இந்த மண்ணை சரிபடுத்த வேண்டும்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இருக்கிற அரசு அதை காது கொடுத்து கேட்குறதே கிடையாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இது முதன்மை இல்லை, படிப்படியாக கல் இறக்க கொடுங்க. எங்கள் மக்களுடைய அதாவது நலனே கெட்டு போயிடுச்சு. எங்கு பார்த்தாலும் சாராய கடை திறந்து வச்சு எங்கள் ஆட்களை குடிக்க வச்சு இன்னைக்கு எல்லாரும் மருத்துவமனை. சாராய கடைலாம் அரசு திறக்கலையே, டாஸ்மாக் தானே வச்சுருக்காங்க. அதுதான் சாராய கடை. அதாவது ரசாயன போதைப்பொருள். இன்றைக்கி இயற்கையில் எத்தனையோ இது இருக்குது. இப்போது ஈச்சங்கள் இருக்குது, பனங்கள் இருக்குது, தென்னங்கள் இருக்குது, நிறைய வகை இருக்குது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் அரிசியில் கூட நம்ம அது உற்பத்தி பண்ணலாம். ஆனால் இந்த அரசு இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ரசாயனத்தை பயன்படுத்தி கலர் பொடிகளை கலந்து, அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த ஆல்கஹால் அப்படிலாம் சொல்லி எல்லாம் இவங்க ஆலைகளை சொல்லக்கூடாது, ஆலையை இவர்களே நடத்துகிறார்கள். மதுபான ஆலைகள் சொல்றீங்க. உலகத்தில் இது மாதிரி ஒரு கேடுகட்ட நிலைப்பாடு எந்த மாநிலத்துக்கு வந்தக்கூடாது. ஆட்சியாளர்கள் ரெண்டு கட்சி இருக்குது, திமுக அண்ணா திமுக. இது ஆட்சி நடத்துகிற போது, அதாவது திமுக ஆட்சி நடத்துகிற போது அண்ணா திமுகவுடைய முன்னணி தலைவர்களுடைய ஆலைகளிலிருந்து இவர்கள் சரக்குகளை வாங்கி மக்களுக்கு கொடுப்பாங்க, மதுபான ஆலைகளில். ஆமாம். அதே போல திமுக ஆட்சியில் இல்லாத போது அண்ணா திமுக ஆட்சி இருக்குன்னா அவர்கள் இவர்களிடத்திலே மதுபான ஆலைகளில் இருந்த மதுக்களை வாங்கி மக்களுக்கு கொடுப்பார்கள். இவங்க யாரு கடை வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட வாங்குறது இயல்பானது தானே. அவங்க வச்சிருந்தானே இவங்க வச்சிருந்தானே, அவங்க தான் மதுபான ஆலைகள் நடத்துகிறார்கள். அதனால் அரசு மக்களுக்கு தருவதற்காக வாங்குகிறார்கள். இதில் என்ன பிழை? நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வருடத்திற்கு 500 கடைகளை, மதுபான கடைகளை நாங்கள் மூடுகிறோம், படிப்படியாக தமிழ்நாட்டில் மதுபானங்களை ஒழித்து விடுகிறோம் நீங்கள் சொல்லக்கூடாது. மூடலையா? ஒரு கடை கூட மூடலையா? எந்த கடை மூடிருக்காங்க? எங்கே காட்டுங்க பார்ப்போம். திறந்துருக்கிறாங்க. அதாவது 109 பாடசாலைகளை மூடிவிட்டு 100க்கும் மேற்பட்ட மது கடைகளை இந்த அரசு திறந்திருக்கிறது. நான் சொல்ல தினத்தந்தி நாளிதழில் வந்த செய்தி. நாங்களும் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி பார்த்துட்டோம், எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி பார்த்துட்டோம். எதற்காக? இந்த எங்களுக்கு கல் இறக்கி மக்களுக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு அதாவது அரசு இது மேற்கொள்ளணும் கொடுத்துருக்குறோம். இல்லை, அதான் இவ்வளோ கடை இருக்குது, 5000க்கு மேற்பட்ட கடைகள் இருக்குது, நீங்கள் மதுபான கூடங்கள் இருக்குது. இதெல்லாம் போதாது, நீங்கள் ஏன் இன்னும் கல்லுக்கு வேறு அனுமதி கேட்குறீங்க? இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, அதாவது நாங்கள் மக்களுக்கான, மக்கள் மேம்பாட்டிற்கு, மக்கள் வளர்ச்சிக்கு, மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு நாங்கள் ஆட்சி நடத்தவில்லை. நாங்கள் நடத்துகிற ஆட்சி அதாவது தொழில் சார்ந்ததாக இருக்க வேண்டும், பிஸ்னஸ். இப்போது ஒருத்தனுக்கு குடிக்க கொடுக்குறோம், அவனுக்கு கல்லீரல் பாதிக்கப்படுது, சிறுநீரகம் பாதிக்கப்படுது,
இந்த பாதிப்போட மருத்துவமனைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் டாஸ்மார்க் கடை, பக்கத்திலே மருத்துவமனை. முன்னாடி ஜெயலலிதா இருந்தப்போ இந்த பக்கத்தில் வந்து அம்மா உணவகம் இருக்கும், இந்த பக்கத்தில் மதுபான கடை இருக்கும். இங்கே போய் வெறும் வயிற்றில் ஒரு கோட்டரை கூட்டிட்டு இந்த பக்கத்தில் அம்மா உணவகம் சாப்பிடும். அது கூட இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் மருத்துவமனை, எங்கு பார்த்தாலும் மருத்துவமனை. என்னப்பா பிரச்சனை? ஐயா கல்லீரல் பாதிக்கப்பட்டு சொல்கிறாங்க ஐயா, ஐயா கிட்னி பாதிக்கப்பட்டு சொல்கிறாங்க ஐயா, ஐயா நுரையீரலே காணும் ஐயா, ஐயா 2 கண்ணு பார்வை கூட்டியா. இதுதான் இன்னைக்கு வந்து எல்லாம் அதாவது இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் சந்திக்க நிலைப்பாடு இதுதான். அரசா டெய்லியும் மது அருந்து சொல்லுது, கடை நடத்துது, குடிக்கிறவங்க குடிங்க அப்படின்னு. ஆனால் டெய்லியும் குடிச்சே ஆகணும்னு அரசு அவங்கள நிர்பந்தப்படுத்துதான். டெய்லியும் குடிச்சு உங்கள் கல்லீரலும் கணையுமோ பழுது அணிதான், அதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும்? அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் ஆட்சி ஆள்கிறவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கிற போது இந்த மண்ணின் நலனும் மக்களுடைய வளமும் ஒருபோதும் கெடுவதற்கு நான் துணையாக இருக்க மாட்டேன். எடுத்துக்கிறாங்க இல்லையா? இந்த ஆட்சி தான் ஏதோ மதுபானத்தை அறிமுகம் செய்தது மாதிரியே பேசுறீங்களே. எது இந்த ஆட்சி தான் ஏதோ மதுபானத்தை அறிமுகம் பண்ணது மாதிரியே பேசுறீங்களே. 50 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே இருக்கிற ஆட்சி திராவிடர் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. முத்துவேல், கருணாநிதி, மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வரை இந்த ஆட்சி நடத்தியவர்கள் திராவிடர்கள். அது திமுகவா அண்ணா திமுகவா? இந்த மண்ணிலே சாராய கடைகளை அரசு கடைகளாக கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய கலைஞரா இல்லையா? நீங்க மூடிட்டேன்னு சொன்னீங்க, ஆனா மறுபடியும் திறந்தீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா திறந்து. உங்களுக்கு யாரு முதல் இந்த மண்ணிலே வந்து மதுபான கடைகளை திறந்து இந்த அரசு கடைகளாக அறிவித்தது யார்? நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நான் வந்து அரசா குடிக்க சொல்லுதுன்னா அவன் திறந்து வச்சா குடிப்பாங்க. அவன் திறந்து, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நான் மதுவை விற்பது கூட நான் வந்து அதை நான் வந்து இதா சொல்ல, ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பது தான். எங்கே பார்த்தாலும் குடிச்சா சாவுறான். நீங்களே கள்ளசாராயத்தை காய்ச்சி சொல்லி, நீங்களே குடிக்க வச்சு, நீங்களே 10 லட்ச ரூபா அவனுக்கு ஏன் கொடுக்க சொல்கிறீங்க? கள்ளசாராயம் இந்த மண்ணிலே பெருகினால் நீங்கள் நடத்துகிற சாராய ஆலைகள் இந்த மண்ணிலே மூடப்படும் என்பதற்காக நீங்கள் குடிக்கிறவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. நாங்கள் என்ன போராடிக்கிட்டு இருக்கோம்? எங்களுக்கு கல் வேணும். கல் வந்து அது எப்படி சொன்னீங்க? நானே சொல்கிறேன், ஒரு 1 லிட்டரு காலையில் தனி மரத்து கல்லை குடிச்சிட்டு நல்ல வேப்ப மரத்து நிழலில் ஒரு கைத்து கட்டில் போட்டு நீங்கள் காலையில் 10 மணிக்கு அருந்திட்டு மாலை 5 மணி வரை தூங்கிட்டு எழுந்துச்சு வச்சிங்களேன், அவனுக்கு அப்படி ஏதாவது இன்னைக்கு சொல்கிறான்ல இந்த பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா என்னென்ன சொல்கிறான்ல, அதெல்லாம் வந்து அதுக்கிட்ட எடையே போடும். முகம்லாம் அப்படி இருக்கும். ஏன் என்றால் அது இயற்கை மூலிகை, இயற்கை படைத்தது. பனங்கள், தென்னங்கள், ஈச்சங்கள் இவைகளெல்லாம் இயற்கையே நமக்கு அளித்திருக்கிறது. அந்த இயற்கைக்கு முரண்பாடாக இந்த அரசு ரசாயனங்களை கலந்து, நீங்கள் அதில் என்னென்ன கலக்கிறான்னே தெரியலங்க. எத்தனை பாட்டில் தெரியுங்களா? ஏங்க இப்போ அதாவது 1000க்கு மேற்பட்ட வகைகள் இருக்குது. அது எதில் தயாரிக்கிறான்? இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆலைகள் போய் பார்த்தா தெரியும், அந்த ஆலைகளில் ஒரு பழம் கூட கிடையாதுங்க. பழத்தில் தானே தயாரிக்கிறான்னு சொல்கிறான். ஆப்பிள், அதாவது திராட்சை, இதில் தானே வந்து தயாரிக்கிறேன்னு சொல்கிறான். நீங்கள் போய் பாருங்கள், எதுவுமே கிடையாது, எல்லாம் ரசாயனங்கள். எப்படி இந்த மண்ணில் விவசாயத்தில் உரங்களை, ரசாயன உரங்களை, அதாவது வெடிக்காத வெடிகுண்டு இந்த மண்ணிலே கொண்டு வரப்பட்டு உரங்களாக மாற்றப்பட்டு இந்த மண்ணினுடைய
விவசாயம் அழிக்கப்பட்டதோ. இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விவசாயம் இந்த மண்ணில் இயற்கை விவசாயம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயம் அழிக்கப்பட்டதை விட அந்த மண் நிலங்களிலே வாழ்ந்த நண்டு, நத்தை, மீன், இப்படிப்பட்ட பலாயிரக்கணக்கான உயிர்கள், இயற்கை படைக்கப்பட்ட உயிர்கள் இறந்திருக்கிறது. எப்படி ரசாயன உரங்களை பயன்படுத்தி இந்த மண்ணிலே நிலங்களை அழித்தார்களோ, வளங்களை அழித்தார்களோ, அதேபோல் ரசாயன சாராயத்தை இந்த மண்ணிலே கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக அழித்து விட்டார். அது எங்கள் அண்ணன் ரொம்ப கோவப்பட்டு இனிமே சகிக்க முடியாது இவங்களை சொல்லிட்டு தானே. நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஏதாவது இந்த உலகத்தில் அதுபோல் எது நடந்திருக்கா பார்த்தீங்களா? தானே மரத்தில் ஏறி இறங்குறாரு. கால்லாம் அந்த அந்த கருக்குள்ள பணம் கருக்கு அது கிழித்து ரத்தம் ஓடுகிறது. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் இந்த சமூகம் பாழ்பட்டு இருக்கிறது, இந்த சமூகத்தை பாழாக்கி விட்டார்கள் என்கிற நிலைப்பாட்டில் அவர் வேதனைப்பட்டு ஏறியிருப்பார். இந்த கல்லுக்கு எப்போதாவது தமிழகத்தில் அனுமதி இருந்ததா கடந்த காலங்களில்? நான் என்ன சொல்கிறேன், அனுமதியே கல்லுங்கிறது இந்த மண்ணினுடைய பூர்வீகங்க. அப்போ தடை இருக்கு இல்லையா? ஆமாம், கல் இறக்க தடை இருக்கு. அதனால தான் கேட்டேன், அப்போ அனுமதி இருந்ததா? கல் இறக்க ஆரம்ப காலங்களிலிருந்தே தடை அமலில் இருக்கிறதா? சார் கல் பாரம்பரியமாக கல் இறக்கை குடித்திருப்பார்கள் சார். பாரம்பரியம் நாங்கள் சாப்பிட்ருக்கோமே சார், நாங்கள் சாப்பிட்ருக்கோமே. எங்கள் அப்பா சாப்பிட்ருக்காரு, நான் சாப்பிட்ருக்கிறேன், என்னை சார்ந்தவர்கள் சாப்பிட்ருக்குறாங்க, என்னுடைய வயதில் இருந்தவர்கள், அதாவது அதிகாரத்தோடு சாப்பிட்ருக்கோம் சார். இது எங்களுடைய பனம்பால், தென்னம்பால், இது எங்களுக்கான உணவு அப்படின்னு சாப்பிட்டு சார். நாங்கள் பாதிக்கப்பட்டதே இல்லையே. நான் அதான் சொல்கிறேன். நான் மது அருந்துறது இல்லை. அதாவது பணங்கள் சாப்பிட்றது உண்டு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது என்ன, ஆனால் வெளிப்படையான விற்பனைக்கு அனுமதி இல்லை, தடை இருக்கு. இல்லை, அனுமதி இல்லைன்னா இவன் கொடுக்க மாட்டேங்கிறான். என்னன்னா பனம்பால் பணங்கள் தென்னங்கள் இறக்கி கொடுப்பதற்கு அனுமதித்தால் இவர்கள் நடத்துகிற சாராய ஆலைகள் மூடப்பட்டு இவர்கள் பணம் பார்ப்பது நிறுத்தப்படும் என்பதை கருத்தில் கொண்டு இது அனுமதி தரமாட்டேங்கிறாங்களே. அண்டை மாநிலங்கள்லாம் இருக்குது, இருக்கு, ஆந்திராவில் இருக்கு. இந்த அதாவது இந்த அயல் நாட்டு மதுபானங்கள் இருக்கு, கள் சாராயம் எல்லாமே இருக்கு. அருகு புதுச்சேரியில் கூட இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கு. நான் போய் பார்க்க அங்கேயும் இந்த மதுபான ஆலைகள் வாங்குகின்ற இந்த மதுபானங்களும் இருக்க தானே செய்யுது. மதுபானங்கள் இருக்குது, கல்லும் இருக்குது, சாராயம் இருக்குது. இங்கே மட்டும் மற்றவருக்கு அனுமதி தர மாட்டாங்க. அதே மாதிரி அங்கே மதுபான ஆலைகள் இருக்குது, அதற்கான விற்பனை போய்கொண்டு தானே இருக்கிறது. ஏன் அப்போ இங்கே மட்டும் அறவே தடைக்கான காரணம்? நான் தான் ஒரேடியாக சொல்லிட்டேன். இவர்கள் இன்றைக்கு சாராய ஆலைகளை நடத்துகிறவர்கள், இன்னும் சொல்ல போனால் திராவிட கட்சியை சார்ந்தவர்கள். அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, மதுபான ஆலைகளை, ரசாயன மதுபான ஆலைகளை நடத்துகிறவர்கள் இந்த ரெண்டு கோஷ்டி தான் மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வருது. இந்த ரெண்டு கோஷ்டி தான் அது காட்சி விற்கிது, பணம் பார்க்குது. இதுக்கு தடை நீங்கள் கொண்டு வரதில்லை. இதுக்கு கல் இறக்குவதற்கு அரசு அனுமதி கொடுத்து விட்டால் இவர்கள் பணம் பார்க்க முடியாது. இவர்களுடைய தொழில் முழுமையான தொழில் சாராயம் காய்ச்சி இந்த நாட்டை குட்டிச்சவராக்குறது தான், அதில் பணம் பார்க்குறது தான். அதுதான் முதன்மை தொழில். நான் தான் சொல்கிறேனே, இதை கல் இறக்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டா இந்த தொழில் முழுமையாக மூடப்படும். அந்த காரணத்தை கொண்டு தான் இந்த ரெண்டு அரசும், அது எடப்பாடி அரசாக இருந்தாலும் சரி, கருணாநிதி ஸ்டாலின் அரசாக இருந்தாலும் சரி, கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். அதில் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். இதில் என்ன, அது கொடுத்தா என்ன பிரச்சனை சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க. அதாவது கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுத்தால் என்ன பிரச்சனை? பனைமரம் வளரும், தென்னை மரம் வளரும், எல்லா மரங்களும் இந்த மண்ணிலே வளரும். எல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் ஐயா பெரியார் கூட 500 மரங்களை வெட்டி சாய்த்தார்னு சொல்கிறாங்க.
நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏன் 500 மரங்களை பெரியார்ட்டு நான் கேட்குறது, நீங்கள் ஏன் 500 மரங்களை வெட்டி சாய்ச்சிங்க? அதற்கு போராடி, அதாவது என்ன சொல்கிறேன்னா 500 மரங்களை வெட்டி சாய்ப்பதே பெரிய தவறு. ஏன்னா அதாவது வந்து தமிழர் மாத்திரம் இல்லை, ஆந்திராவாக இருந்தாலும் கேரளமாக இருந்தாலும் பணங்கள் குடிக்கிறது இது வந்து ஏதோ நோக்கத்தை வச்சு தான் அன்னைக்கு இவர் வேலை பார்த்துருக்கிறார். இது எப்படியாவது பண்ணணும், ஏதோ நோக்கம் இருந்திருக்கு அவருக்கு. கேட்டால் இதை பெருமையாக சொல்லுவாங்க, 500 மரங்களை பெரியார் வந்து வெட்டி வீழ்த்தினார். இப்போ அன்னைக்கு வந்து மதுபான கடைகள் இல்லையா, இருக்கிற அந்த மதுபானத்தெல்லாம் கொண்டு வந்து ரோட்டில் போட்டு ஒட்டைச்சி எல்லாம் நாசம் பண்ணி அந்த மதுபானமே இல்லாத அளவுக்கு அன்னைக்கு போராட்டம் பண்ணிருந்தா இன்னைக்கு தெருவுக்கு 3 கடை இருந்திருக்குமா சார்? சொல்லுங்க. தெருவுக்கு இன்னைக்கு 3 கடை. படிப்பகம் இருக்கிறதோ இல்லையோ குடிப்பகம் இந்த மண்ணிலே மலிந்து கிடக்கிறது. அன்னைக்கு வந்து 500 மரத்தை வெட்டின பெரியார் ஒரு 500 மதுபான கடையில் வெள்ளைக்காரன் நடத்தியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வெட்டின காலத்தில் அதாவது ஆங்கிலேயர் நடத்துனாங்களா இல்லை வந்து நம்ம ஆள் நடத்துனானா எனக்கு சந்தேகமாக இருக்குது. யார் நடத்தினாலும் நீங்கள் அந்த ரசாயன அயல்நாட்டு மதுக்களை ரோட்டில் போட்டு உடைச்சிருந்தா நாங்கள் வரவேற்போம். ஆனால் நீங்கள் வெட்டினது எங்கள் மரத்தை, 500 மரத்தை, எங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த மரங்களை வெட்டி உங்களை பார்த்து எத்தனை அந்த திராவிட கட்சியை சார்ந்த எங்கள் அப்பா கூட வெட்டியிருப்பார். எங்கள் அப்பா கூட திராவிட சார் வெட்டியிருப்பார். நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு எவ்வளவு வந்து வருத்தம் இருந்தால், எவ்வளவுக்கு வேதனை இருந்தால், எங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருந்தால் நாங்கள் வந்து மரம் தானாக அவருக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் 50 வயசை கடந்துட்டார் அவர். இந்த வயசில் அந்த மரத்தில் ஏறினார்னா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார் பாருங்கள், எவ்வளோ பாதிப்பு இருக்கும் பாருங்கள். சரி, அதை நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு. இன்றைக்கு தன் சம்பாத்தியத்திலே 3/4 பணத்தை ஒரு மனிதன் செலவழிக்கிறான்னு சொன்னால், அதாவது 80% செலவழிக்கிறான்னு சொன்னால், ஒன்று குடிக்கிறான், 2வது குடிச்சிட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால மருத்துவமனைக்கு செலவு பண்ணுறான் சார். இதான் நிதர்சனம். இதை மாற்ற வேணும்னா கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுங்கன்னு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக போராடிட்டு இந்த அரசு செவி சாய்க்க மாட்டேங்குது. இப்போது இந்த மது ஒழிப்பு தொடர்பாக பார்க்கும் பொழுது, மது ஒழிப்புக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள்லாம் நிறைய, இப்போ ஏறக்குறைய எல்லா கட்சியுமே மது ஒழிப்பு எங்களுடைய கொள்கை தான், மது கடைகளை மூடணும், மது ஒழிப்பு வந்து சாத்தியப்படுத்தணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஏற்புடையதான் அப்படின்னு அதை பேசக்கூடிய வலியுறுத்தக்கூடிய கட்சிகள் கூட இந்த கல் இறக்குவதற்கான அனுமதி இல்லை கல்லில் இருக்கக்கூடிய நன்மைகள், மது கடைகளை மூடிட்டு இந்த கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு யாருமே பெரும்பாலும் பேசுறது இல்லையே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ நீங்கள் வரவேணாண்டா, நீங்கள் வரவேணாம், நீங்கள் போராடுறதுக்கு வரவேணா, நீங்கள் வந்து ஒரு நாளை வீணடிக்க வேணாம், உங்களுக்கு இது போயிட்டு நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் போய் கொடியேற்றி அங்கே வந்து இந்த நாட்டினுடைய நிலைப்பாட்டை பேசணும், உங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்க வரவேணாண்டா. நேற்று வந்து ஒரு மனுஷன் வந்து மரத்தில் ஏறி கால்லாம் வந்து அந்த கருக்கு கிழிக்கப்பட்டு மரத்தை ஏறி இறக்குறாருல, இதற்கு தமிழ்நாட்டில் அந்த ஆதரவு கொடுக்குறாருக்கான்ல எத்தனை பேர் வந்து எங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க சொல்லுங்க. அதுதான் கேட்குறேன், அதுதான் நான் பேச மாட்டான் சார். ஆனால் அவங்க எல்லாமே மது ஒழிப்பு, அது சும்மா மது ஒழிப்பு கேட்குறாங்க, மது கடைகளை வந்து குறைக்கணுன்றதுல எங்களுக்கு முழு உடன்பாடுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் அதை வலியுறுத்தி தான் வரோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கல் இறக்குமதிக்கான அனுமதி பெறணும் அப்படின்னு யாருமே அது சொல்ல. அது சும்மா. நேற்று இந்த போராட்டத்திற்கு கூட யாரும் பெரிய அளவில் அது அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்துல வாங்குற கட்டிங் வந்து நின்று போயிடும். நாளைக்கு அவன் பேசுகிறான்னா, அண்ணன் ஸ்டாலின் அவர் மாதம் கொடுக்குறாருல, தமிழ்நாட்டில் இருக்கிற நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், நாம் தமிழ் கட்சி தவிர பாக்கி எல்லா கட்சிக்கும் அதாவது மாதமானால் ஒரு தொகை போகுது. இப்போ வந்து சீமான் செய்வது சரி, இந்த மண்ணில் கல் இறக்குவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு எவனாவது சொல்லிட்டான்னா அவனுக்கான ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற அந்த கட்டிங்கிற மாதம் கட்டாயிரும். அப்புறம் அழுக்கு வேட்டியோடு தான் தெரியணும். அதனால் பேச மாட்டான். நாங்கள் அழுக்கு வேட்டியோடு தெரிஞ்சாலும் கந்தலோடு தெரிஞ்சாலும் நாங்கள் வந்து இந்த மண்ணை பண்படுத்துவதற்கு கடைசி வரை போராடுறத நாங்கள் இருக்கிறோம். இப்போது திரு ஐயா நல்லுசாமி ரொம்ப காலமாக இது தொடர்பாக வலியுறுத்தி. ஆமாம், அவரை பார்த்தீங்களா? ஆமாம், அவர் இன்னொன்று சொல்ல போனால் அவர் எவ்வளோ பெரிய படிப்பாளி தெரியுமா உங்களுக்கு? நான் கூட அவர் வந்து என்னப்பா ஒரு ஆளு, அதாவது மிகப்பெரிய படிப்பாளி அவர்.
அவர் வந்து அதாவது தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காரு. எழுத்தாளர் கூட ஐயா நல்லுசாமி சில புத்தகங்களை எழுதி இருக்கிறார். எழுத்தாளர், மிகப்பெரிய கல்வியாளர் நான் சொல்லுவேன், நான் சான்றோர்னு சொல்லுவேன் நான். அந்த மனுஷன் தொடர்ச்சியாக போராடுறாரு. போராட்டம், ஆர்ப்பாட்டம், அது மக்கள், அதாவது அரசுக்கு எதிராக. இந்த கல் வந்து உடல் நலத்திற்கு கேடானது, இது வந்து போதை இருக்கு, நீங்க நிரூபிச்சா 1 கோடி ரூபாய் நான் சன்மானம் கூட தரேன் சொன்னார்ல. வெளிப்படையா பந்தயம்லாம் கூட கட்டினாரு. ஏன்னா அவர் வந்து ஆய்வு பண்ணிருக்கிறாரு. அது மாதிரி நிறைய பேர் ஆய்வு பண்ணிருக்கிறாங்க. அது வந்து கல் வந்து உணவு, கல் வந்து ஒரு மூலிகை சாறு, உணவின் ஒரு பகுதி தான். ஆமா, பகுதி அப்படின்னு நாங்கள் ஆய்வு பண்ணதற்கு பிறகுதான் நான் சொல்றேன்ல, எல்லா கட்சிக்காரனும் 19 போற போக்குள் நடத்திட்டு போடுவான். ஆனால் நாம் தமிழ் கட்சிக்காரன் அப்படி நடத்த மாட்டான். அதை ஆய்வு செய்வான். அதனால் நன்மை இருக்கா, இவன் மழையை உடைக்கிறான், எதுக்கு மழையை உடைச்சா இப்படி மழை வந்து எப்படி வருது, மழை இருப்பதனால மேகத்தை தடுத்து தானே வந்து மழை பெய்யுது, அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப சிந்தித்து இந்த இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்கு, பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்றவனை பாருங்கள், இதுவரை நேற்று வந்து அவர் வந்து அந்த போராட்டம் பண்ணார்ல, அண்ணன் சீமானன் வந்து மரம் ஏறினார்ல, இதுவரை எவனாவது மற்ற கட்சின்னு சொல்கிறான்ல, எவனாவது ஒருத்தன் வந்து அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்து பேசியிருக்கான்னு பாருங்கள். அப்போ இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? கேவலமா இல்லை? இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? எவனாவது ஒருத்தவன், எத்தனை கட்சி சார் இருக்கு, நினைச்சவன்லாம் கட்சி, கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட கட்சி இருக்கும் போது நினைச்சவன்லாம் இவன் யாரா, இவன் ஒரு கட்சி, இவன் யாரா, கட்சியுடைய பேரை படிக்கவே 1/2 மணி நேரம் ஆகுது சார். ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான், இந்த மண்ணுக்காக போராடுறேன், இந்த மக்களுக்காக போராடுறேன், இந்த மக்களுடைய மேம்பாட்டுக்கு போராடுறேன். நேத்திலிருந்து இது வரலையும் எவனாவது ஒருத்தன் சீமான் செய்த செயல் மகத்தானது, இந்த மண்ணிலே கல் இறக்க இந்த அரசு அனுமதி கொடுத்தால் நன்றாக இருக்கும், நன்மை பயக்குன்னு எவனாவது சொல்லிருக்கான பாருங்கள். ஒருத்தன் கூட வாய திறக்க. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் எடுபிடி வேலை பார்க்க அர்த்தம். போதுல போன போகல பேசிட்டு போய் தான் அர்த்தம். இப்போ இதை நீ மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இதை மக்கள் தான். தமிழ்நாடை தவிர திராவிட மாநிலங்கள், மற்ற எல்லா மாநிலங்களும் இருக்கு இல்லையா? எது திராவிட மாநிலங்கள், தமிழ்நாட்டை தவிர திராவிட மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே கல் இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் அப்படி பேசி பொத்தாம்போது சொல்லாதீங்க. இது இச்சவாய் நாடு. திராவிட மாநிலம்னு கேரளாவில் போயிடுச்சுன்னா இடத்துல அடிப்பான், ஆந்திராவில் போய் அடிச்சுன்னா அடிப்பான், கர்நாடகத்தில் போயிடுச்சுன்னா அடிப்பான். இது இச்சவன். இங்கே தான் திராவிடன்னு சொல்லலாம். திராவிட நாடு, திராவிட மாடலுங்க சொல்லலாம், மற்றதில் கிடையாது. இப்போ 5 மாநிலம் சொல்கிறான். கன்னடமும் கலித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் பிறந்ததுன்னு சொல்கிறான். எல்லாமே வந்து அதாவது தமிழில் பிறந்த திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க, திராவிட மொழிகள்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் போய் இவங்க படமே ஓட்ட முடியாது. இங்கே ஓட்டலாம், அவ்வளோதான். ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து கல் இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். இந்த பக்கம் போய் இந்த ஒரு நல்ல ஒரு அது என்ன ஒரு அது ஆந்திரா பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே கல் விற்கிறாங்க. நாங்கள் போய் குடிச்சிட்டு வர்றோம், நாங்கள் சாப்பிட்றோம், நல்லா தான் இருக்குது. உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது. ஈவனில் குடித்தாக்க அவ்வளோதான், 3 நாளில் முட்டி தேஞ்சிக்கிட்டு போய் நிற்கணும். ஆனால் அது குடிக்கிற போது அந்த உடம்பில் வந்து அந்த கம்பீரமான ஆரோக்கியம் இருக்குது. காலைல எழுந்திரிச்சா உங்களுக்கு வந்து காலை கடன்கள் மற்ற எல்லாமே வந்து சிறப்பாக வந்து நடக்குது, எந்த தடையும் இல்லை. ஆனால் இதை குடித்தா முக்கியம் கிடக்கணும். தெரியுதுங்களா? இவனுங்க பண்ணுறது, இவனுக்கு என்ன தான் காய்ச்சறான்னு தெரியல, அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன தான் பண்ணுறான், எதை பண்ணுற, அவர்கள் மரம் ஏறி அதில் வடிகிற அந்த பாலை நமக்கு தர்றாங்க. அது நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்காது. அரசாங்கம் வந்து ஏன் இதை ஏற்க மறுக்குது? கல் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்தது, இது உணவின் ஒரு பகுதி தான் அப்படின்னு ஏன் ஏற்க மறுக்குது? ஒருவேளை அரசியல் அறிவியல் ரீதியாக ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் சரியான தரவுகள் இல்லையா? அப்படிலாம் நிரூபிக்கப்படலையா? அதாவது என்ன, நம்ம தமிழக மக்கள், மண்ணின் மக்கள் சொல்கிறாங்க இது உடல் ஆரோக்கியத்துக்கு நலமானது அப்படின்னு. அதை தனி மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படியே ஏற்றுக்க முடியாது. மக்கள் சொல்லுங்க, ஆய்வின் அடிப்படையில் அதுதான் உண்மை. அதாவது கல் மனிதனுடைய உடல்நலத்திற்கு நன்மை பயக்கும். எந்த ஆய்வு சொல்லுது? எல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்து எல்லா ஆய்வுகளும் அப்படி தான் சொல்லுது. அதாவது இப்போ இல்லை, இப்போ கிடையாது, 50,000 வருடங்களாக தமிழ் தோன்றிய நாளிலிருந்து இன்னும் கொஞ்சமாக 2000 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து இயற்கை சம்மந்தப்பட்ட அதாவது போதை தரக்குள்ள சாப்பிட்டுக்கிறாங்க. கல், பனங்கல், தென்னங்கல், ஈச்சங்கல். உங்களுக்கு அரிசி இருக்குல்ல,
அதில் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அப்போல்லாம் இறைச்சியை வந்து அப்படியே மாமிசமாக அப்படியே உண்டோம். இப்போ வந்து அடுத்தடுத்த படிநிலைகளில் சாப்பிட்றோம். அது மாதிரி அப்போ வந்து இறக்கி குடித்தோம். இப்போ அதை அப்படியே குடிக்க முடியாது இல்லையா? நான் ஒன்று கேட்குறேன். 30 வருடங்களுக்கு முன்பு மனிதன் வந்து அதாவது புல்லை பெக்கிறதுக்கு போய் இயற்கை கரிதிருப்பு மருத்துவமெல்லாம் இருந்தா? நீங்கள் சென்னையில் எத்தனை மருத்துவமனை தெரியுங்களா உங்களுக்கு? புள்ளையை பிறக்காதுங்கிறான் சார். எல்லாம் புள்ள வேணும்னா அந்த கருத்திருப்பு அதாவது செயற்கை கருத்தரிப்பு மையம். ஆமாம், செயற்கை கருத்திருப்பு மருத்துவமனை எத்தனையோ இருக்குது. காரணம் என்ன காரணம்? நீங்கள் கொண்டு வருகிற இந்த மாதிரி கேடுகட்டத்தனம் தான். புதுச்சேரியில் விற்கிறான். புதுச்சேரிங்கிறது வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாதது ஒன்று. ஆனால் இது எங்கள் மண் சார். நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு, சேகர் பாபு அண்ணனுக்கு இதை பற்றி கவலை இல்லை சார். ஸ்டாலின் அண்ணன் ஐயாவுக்கு இதை பற்றி கவலை இல்லை சார். இதை பற்றி கவலை இல்லை. இந்த மனிதனுடைய மேம்பாட்டை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸாக நினச்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அதாவது ப்ரைவேட் மருத்துவமனை இருக்குல்ல, அதிலிருந்து வருடமானால் ஒரு தொகை வரணும். அந்த மதுபான கடை இருக்குல்ல, அதில் ஒரு தொகை வரணும். மதுபான கடையில் ஒரு தொகை வருதா? இந்த மருத்துவமனை இதிலேருந்து குடிச்சிட்டு கல்லீரல் போனவன் சிறுநீரகம் போனவெல்லாம் பாதிக்கப்பட்டு அங்கே போகிறானா, அங்கே ஒரு தொகை வருதா? இவங்க வந்து பணத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே வாங்கலாம், 100 ஏக்கர் 150 ஏக்கர் எங்கே வாங்கலாம், எங்கே பண்ணை வீடு கட்டலாம், எங்கே சொகுசாக இருக்கலாம், நம்முடைய சந்ததிக்கு எங்கே பணம் சேர்த்து வைக்கலான்னு போகிறாங்க. நாங்கள் அப்படி இல்லையே. எனக்கு பிறகு என் பிள்ளைக்கு பிறகு என் பேரைக்கு பிள்ளை கொள்ளு பேரை ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த மண்ணை அவன்ட்டு அப்படியே விட்டுருப்போம் நாங்கள் பண்ணுறோமே. இந்த மண்ணை அப்படியே விட்டுருப்போம் நாங்கள் பண்ணோம். அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஐயா ஸ்டாலினுக்கோ அவரை சார்ந்தவர்களுக்கோ சேகர் பாபு போன்றவர்களுக்கோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவங்களுக்கு பிஸ்னஸ். முருகர் மாநாடு, தமிழ் கடவுள் முருகன், அவரை வந்து முப்பாட்டன் முருகன் என்று அழைத்தது அண்ணன் சீமான் தான். அதன் பிறகு அரசாங்கமே இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக மாநாடெல்லாம் நடத்தியது. இப்போது முருகர் மாநாட்டை கையில் எடுத்திருக்கிறது இந்து முன்னணி கட்சி. ஒரு 22ஆம் தேதி அது நிறையா விமர்சனங்கள் கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அது எல்லாமே இந்த தேர்தலை மையமாக வச்சு தான் பண்ணுறாங்கன்னு தெரியுது. வருகிற 2026 தேர்தலில் திமுகவா இல்லை பிஜேபியா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு முருகனுடைய நிலைப்பாடு எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருக்கிற 6 படை வீடுன்னு சொல்கிற திருத்தணி, திருச்செந்தூர், பழனி, மருதமலை, இதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். இந்த கோயில்கள் எப்படி இருந்தது, இதை வந்து அன்னைக்கு முருகர் வந்து எப்படி இருந்தார் உங்களுக்கு தெரியும். வீரத்தமிழர் முன்னணி நாங்கள் ஒன்று ஆரம்பித்தோம். வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்று ஆரம்பித்து எங்கள் அண்ணன் ஆரம்பித்தார். ஆரம்பித்ததற்கு பிறகு அதாவது மறுக்கப்பட்டிருந்த முருகனை தெருவாக கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானம் தான். இன்றைக்கி இவனுங்க போட்டி போட்டு முருகர் மாநாடு வேல் எடுக்கிறது எனக்கு கோவம் வருது. ஆனால் வந்து எப்படி பேசுறது? போட்டின்னு ஏன் சொல்கிறீங்க? முருகர் நமக்கு மட்டுமே சொந்தம் அல்லவே, அவர்களும் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து முருகர் மாநாடு, வேல் யாத்திரை நடத்தினார்கள். இப்போ முருகர் மாநாடு நடத்துகிறார்கள். நடத்தலாம் தானே, என்ன பிரச்சனை? சரி, நான் ஒன்று சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்தி வருதில்ல, அதில் தெருவு நீங்கள் விநாயகரை வச்சு தொடர்ச்சியாக 3 நாளோ 5 நாளோ வந்து பூஜை செய்து புனஸ்காரம் பண்ணி சுண்டல் கொடுத்து வடை கொடுத்து கொன்று போய் கடலில் தூக்கி போட்டுறீங்க, இல்லைன்னா எங்கேயாவது நீர்நிலைகள் தூக்கி போட்டுறீங்க. ஏன் அந்த தைப்பூசம் வந்தால் எங்கள் பாட்டன் முருகனுக்கு வந்து நீங்கள் வைக்க வேண்டியதானே, அந்த சிலைகளை வைக்க வேண்டியதானே, எங்கள் பாட்டனுடைய முருகன் சிலை வைக்க வேண்டியதானே, ஏன் வைக்கிறது இல்லை நீங்கள்? அதன் வழக்கம் என்பது வேறு, முருகரோட வழக்கம் என்பது வேறு. அதனால் படிப்படியாக இதுக்கப்புறம் வரும். முருகனுக்கு விநாயகர் தம்பி தானே, காலங்களில் மாறலாம். நீங்கள் தானங்க சொல்கிறீங்க, விநாயகர் தம்பி முருகன் தானே சொல்கிறீங்க.
இன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து முருகருக்கு வந்து மாநாடு நடத்துகிறேங்கிறீங்களே, ஏன் ஆரம்பத்தில் அந்த முருகர் எங்கே காணும்? நாங்கள் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்து என் பாட்டி, நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் முருகன், குறிஞ்சி நிலை மன்னன், நம்முடைய குறிஞ்சி நிலை தலைவர் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் உருவாக்கின பிறகு நீங்கள் வந்து இது ஏங்க பிஜேபிக்கு வந்து உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்முடைய ஐயா திருவள்ளூரே வந்து அவனுங்க வந்து மேலே வந்து காவி சாயம் பூசிவிட்டான். நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு காலத்தில் திருவள்ளுவரை பற்றி அவனை பேசியது உண்டா? நீங்கள் ராமனை பற்றி வந்து உங்களுக்கு வந்து சோட்டா பீம், ஜெய் ஹனுமான் நீங்கள் பார்த்துறீங்களா? வந்து சின்ன திரையில் பார்த்துறீங்களா? ராமாயணம் அதுக்கு ஒரு பாடல் போடுவான் பாருங்க. எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு செய்யணும். உங்களுக்கு தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது வந்து வடநாட்டில் இல்லை, நான் சொல்கிறது ஊப்பி அதை மாதிரி நாட்டு சொல்ல. தமிழ்நாட்டில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ராமாயண இதிகாச கதைகள் சின்ன திரையிடப்பட்டதா இல்லையா? ஜெய் பீம் திரையிடப்பட்டதா இல்லையா? ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் பீம் இல்லை, மன்னிக்கணும், ஜெய் பீமுங்கிறது வேற, நம்ம அது சொல்லக்கூடாது, அங்கே வேணாம். ஜெய் ஹனுமான், சோட்டா பீம் இதெல்லாம் வந்து திரையிடப்பட்டதா இல்லையா? நீங்கள் எந்த அளவு கொண்டு போகிறோம், இன்றைக்கி கொண்டு போகிறோம். ஆனால் நாங்கள் ஏன் முப்பாட்டன் முருகனுக்கு இல்லாத உரிமை இந்த நாட்டில் எந்த நாய்க்கும் தரக்கூடாதுன்னு சொல்லி என் பாட்டனை முப்பாட்டனை கொண்டு வந்து அவருக்கு வந்து வீரத்தமிழர் முன்னணி சார்பாக தைப்பூசம் நாடு முழுவதும் நடத்தி, பொதுக்கூட்டம் என் அண்ணன் சீமான் தலைமை நடத்தி, மக்கள் மத்தியிலே இன்றைக்கு சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகிற பொது வழியிலே நாங்கள் கொண்டு போய் சேர்த்த பிறகு இன்றைக்கு எல்லோரும் முருகனை வணங்க தொடங்கிவிட்டார்கள். முருகன் தான் நம்முடைய தெய்வ கடவுள் என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை நாம் கையிலெடுத்தால் அந்த ஓட்டுகளை பெறலாம் என்கிற இந்த ஈன புத்தி காரணமாக நீங்கள் போடுறீங்களே, இது எவ்வளவு கேவலமானது சொல்லுங்க. அப்படி வாக்குகள் வந்து கிடைத்து விடுமா? அப்படி மக்கள் அதுக்காக தான் அப்படி மக்கள் உடனே பாஜகவிற்கு வாக்குகளை செலுத்தி விடுவார். ஏங்க அதுக்காக அதாவது என்னன்னா முருகன் மாநாடு எப்படி கொண்டு வரான் பாருங்க. முருகரை இவர்கள் தான் சார், இது தமிழ்நாடு சார், தமிழ் கடவுள் முருகன். ஆமா, நீங்க இப்போதுதான் முருகனை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்று தமிழக மக்கள் எல்லாமே முருகர் மாநாட்டுக்கு பிறகு அந்த கட்சிக்கு வாக்களித்து விடுவார்கள் என்பது இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவனுங்க அப்படி கொண்டு வரல, அவனுக்கு கொண்டு வர செயலே வேற மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவனுங்க இந்து யாருங்க இந்து? நான் என்ன சொல்றேன், மதத்தின் அடிப்படை முருகர் கோயிலை பிரியப்பட்டானா? நான் சொல்றேங்க, முருகர் கோயிலை வணங்க நினைச்சானா? 6 படை வீடு இருக்கு என் பாட்டனுக்கு, அங்கே போய் கும்பிட போறான், பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட போறான், நிம்மதியா மொட்டை அடிக்க போறான், அழகு குத்த போறான், காது குத்த போறான், வர போறான். அதுக்கு என்ன நீங்க நடத்துறீங்க? எதற்கெல்லாம் நீங்க மாநாடு இந்த மண்ணில் நடத்தணும்? மாநாடு நடத்துவதற்கு எவ்வளவு தேவைகள் உங்களுக்கு இருக்கு? நீங்க பொதுக்கூட்டம் இதுக்கு முன்னாடி அரசே நடத்தியதே மாநாடு, இந்து சமய அறநிலையத்துறை நடத்தியது. அதான் நான் சொல்றேன், அதான் இங்க இந்துத்துறை அறநிலையத்துறை அமைச்சு நடத்துனதா? இவங்க இதுக்கு இவங்க நடத்திட்டாங்களா? சரி, தைப்பூசத்துக்கு வந்து எத்தனை ஆண்டு காலம் போராடணும் தெரியுங்களா? இப்போ லீவ் விடுங்க, விடுமுறை விடுங்கன்னு சொல்லி போராடினாங்களா? இப்போ விட்டாங்களா? அது எடப்பாடிட்ட போயிட்டு ஐயா அந்த தைப்பூசத்துக்கு லீவு, நான் பாட்டை முருகர் ஒரு இதுக்கு தைப்பூசத்துக்கு லீவ் விடுங்கன்னு அவர் ஜீவோ பாஸ் பண்ணார். நீங்கள் விட்டீங்களா? நீங்கள் உங்களுக்கு வெக்கமானல உங்களுக்கு? நான் கேட்குறேன், நீங்கள் போய் ஒரு நடத்துனீங்க, இப்போ என்ன பண்ணுறான்? பிஜேபிக்காரன் நடத்துகிறான். ஏன் பிஜேபிக்காரன் நடத்துகிறான்னா, இதில் திமுக வந்து ஆதாயம் பார்த்துரும், இவனு ஆதாயத்தில் தான் குறிக்கோளாக இருக்கான். இவனுக்கு இந்த மக்களை பற்றியோ மண்ணை பற்றியோ வாழ்வாதாரத்தை பற்றியோ நாகரிகத்தை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ பண்பாடை பற்றியோ இவனுக்கு கவலைப்படுறதே ஒரு காலம் கிடையாது. இவனுக்கு ஆதாயம் மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு, அந்த எதிர்பார்க்குற ஆதாயம் கிடைக்குமா? அப்படி தானே கிடைச்சிக்கிட்டு இருக்கு இவனுக்கு தான். அதாவது இப்போ அதான் நான் சொல்கிறேன், இப்போ ஆதாயம் இல்லாமல் ஏன் இவன் நடத்துகிறான்? இதில் ஆதாயம் இருக்குன்னு தான் நடத்துகிறான். இப்போ திமுக ஆதாயத்திற்காக சரி ஒரு முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு கூட ஒரு வாதத்திற்காக புரிந்து கொள்ளலாம்.
உறுதியா ஏங்க, அதற்கான உங்களுக்கு ஆதாயம் தெரியுமா? கிடைத்து விடும் அப்படின்னு நம்புறீங்களா? அதனால தான் எல்லாம் அச்சமடைகிறீங்களா? ஏங்க அதாவது மயிரை கட்டி இழுக்கிறோம், வந்தா மழை இல்லைன்னா மயிர் அவங்களுக்கு அப்படி தான் நினைக்கிறாங்க. மழை வந்து விட்டது போலவே பதறுகிறீர்களே. ஆமாம், இது அதாவது என்னன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அதாவது இத்தனை நாளும் இல்லாத ரோசமானம், இத்தனை நாளும் இல்லாத உங்களுக்கு வந்து முருகர் மேலே இல்லாத அந்த அன்பு கனிவு பாசம் மயிறு இப்போ எப்படா வந்துன்னு கேட்குறேன் நான். அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் இப்போ நடத்த வேண்டிய 2026 தேர்தல் இன்னும் வந்து 8 மாசமோ 7 இப்போ நடத்த வேண்டிய அவசியம் எதுக்குடா இருக்குன்னு கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க விருப்பம் எது? இது தேர்தலுக்கு முன்னாடி இது உங்க விருப்பம் இல்ல. ஜனவரி மாசம் நடத்துவோம். திமுக தேர்தல் அறிவிப்புக்கு அப்புறம் நடத்துவோம். எங்க விருப்பங்க அதுன்னு சொல்றாங்க. திமுக காரர்கள் நடத்தி விட்டார்கள். முருகர் உங்களுக்கும் கடவுள் எனக்கும் கடவுள், என்னங்க பிரச்சனைன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேல்முருகன் அதாவது முருகன்ட்ட போய் கேட்குறாங்க, இந்த நாட்டில் வந்து விலைவாசி அதிகமாகி போச்சு, செய் ஸ்ரீராம். ஏங்க எல்லாரும் வந்து வேலை வெட்டி இல்லையேங்க, செய் ஸ்ரீராம். ஏங்க நீட்டு தேர்வில் இறந்துருக்காங்க, செய் ஸ்ரீராம். ஏங்க கேடு கட்டத்தனமாக இல்லை? இவங்களுக்கு என்ன தத்துவம் இருக்குது நான் கேட்குறேன். இவங்களுக்கு என்ன தத்துவம் இருக்குது? இவங்களுக்கு ஒரே தத்துவம். எல்லா இந்தியாவில் எல்லா இடத்தையும் வந்து பிடிச்சாச்சு. எல்லா இடத்துலையும் இந்தியாவில் வந்து அதிகாரத்தில் உட்காந்தாச்சு. தமிழ்நாட்டு மட்டும் உங்களுக்கு சும்மா சொப்பனமாக இருக்குது. தமிழ்நாட்டில் உட்கார முடியும். இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது வந்து பாஜகவுடைய ஆட்சியாக மாற்ற வேண்டும் இவனுக்கு கங்கணம் கட்டி தெரியலாம். உங்களுக்கு தெரியுமா? அமித்ஷா இன்னைக்கு வந்து முருகரை பற்றி பேசுகிறாருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ இவர் வந்து மோடி வந்து அதாவது பைந்தமிழ்நாடு அப்படிங்கிறாரு. தமிழ் அதாவது உலகத்தில் தொன்மையான மொழியாக இருக்க தமிழ் மொழி எங்கள் இந்தியாவில் இருக்கிறது பெருமைங்கிறாரு. உண்மையை சொல்றாரு. யாரு? ஏன்னா இத்தனை நாள் பிரதமர் பாராட்டுறது நல்லது தானே. இத்தனை நாள் எல்லாத்துக்குமே இப்படி ஒரு குறை சொல்லி இத்தனை நாள் எங்கயா போனீங்க? உங்க பாசம் எங்க? சரி ரைட்டு அப்படி சொல்றீங்களே. யாரும் ஊரே யாரும் கேள்வி சொல்லுவாரு. பாரத நாடு பைந்தமிழ் நாடு அப்படி சொல்றீங்களே. எங்களுக்கு வந்து இந்த காவேரி நதிநீர் பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு நீண்ட காலமாக இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன். இந்த 205 டிஎம்சியை சொல்லி சரி பண்ணி கொடுங்களேன். இந்த முல்லை பெரியார் பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் தண்ணி இல்லாமல் நாங்கள் படாத பாடுபடுறோம். இயற்கை வந்து பேஞ்சாதான் வந்து எங்களுக்கு வந்து வாழ்வு. வறண்டு போச்சு. ஒரு காலத்து ஏரிகளெல்லாம் அதாவது ஆறுகளெல்லாம் தேசியமயமாக்கப்பட்ட ஆறுகள் எல்லோருக்கும் சொந்தம் என்கிற நிலைப்பாடு இருந்தது. இன்றைக்கி ஆந்திராக்காரன் ஒரு பக்கம் மறைச்சி வச்சுக்கிறான், கர்நாடகாரங்க ஒரு பக்கம் மறைச்சி வச்சுக்கிறான். நீங்கள் மத்தியில் எங்கள் மொழியின் மீதும் எங்கள் மக்கள் மீதும் எங்கள் தெய்வத்தின் மீதும் அவ்வளோ பாசமாக இருக்கிறீங்களே, நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. இதுக்கு வந்து போராடுங்க. போய் சொல்லுங்க. போயிட்டு எப்பா தமிழ்நாடு நம்ம நாடுப்பா, தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மக்கள்ப்பா, தமிழ்நாட்டில் இருக்கிற முருகர் நம்ம கடவுளுப்பா, அந்த மக்கள் ஒருபோதும் வந்து இது பண்ணுறதுக்கு விடக்கூடாதுப்பா, அது திறந்து விடுங்கன்னு சொல்லுங்கள். இங்கே என்னடா முருகருக்கு வந்து நீங்கள் வந்து மாநாடு போட்டால் இந்த நாடு சிறப்பாயிடுமா? முருகருக்கு வந்து நீங்கள் வந்து வேல் குத்துனா அந்த நாடு சிறப்பாயிடுமா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது சார். நீட்டால் வந்து இதுவரை எத்தனை பேருக்கு அனுமதி மறுக்கிறாங்க தமிழக அரசு. நீதிமன்றத்து கதவை தட்டுகிறார்கள். 21 நிபந்தனைகளுடன் நீதிமன்றம் தான் அனுமதி கூட கொடுக்குது. இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்களே தமிழக அரசும் சரி எல்லா கட்சியுமே அந்த மாநாட்டுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுப்பது ஏன்? எந்த மாநாட்டு இருக்கு? முருகர் மாநாட்டு தான் சொல்றேன். யார் ஏங்க நீங்க என்னங்க நீங்க வந்து இவங்க நெருக்கடி கொடுத்தா அந்த மாநாடு நின்றுமா? ஏங்க அவன் தலையில உட்காந்துக்கிறான். அவன் நினைச்ச மாநாடு நீதிமன்றம் போய் தானே அனுமதி வாங்குறாங்க. யாரு? அந்த அமைப்பு உங்களுக்கு நீதிமன்றம் அனுமதி வாங்குறாங்க. யாரு வாங்குறது? அதாவது முருகருக்கு மாநாடு நடத்துறவங்க போய் நீதிமன்றத்தில் வாங்குறாங்கிறீங்களா? ஆமா. ஏங்க ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு தெரியுமா? அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் இருந்தால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் நீதிமன்றம் அவங்க சொன்னால் நீதிமன்றம் கொடுக்கும். நீதித்துறையும் அரசு துறையும் ஒன்று சார். நீதித்துறையும் அரசு துறையும் ஒன்று. அதிகாரத்தில் ஒரு சொன்னால் அரசு வந்து அதாவது நீதித்துறை வந்து செவி சாய்ச்சிட்டு போகுது. இதை நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. இதை வந்து இப்போ புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்து ஆதாயத்திற்காக முருகர் மாநாட்டை நடத்துவதற்கு முயற்சித்து விட்டார்கள். மாநாடு கண்டிப்பாக நடக்கும். அவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் மக்களை பற்றியோ மண்ணை பற்றியோ கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இந்த மக்களுடைய ஓட்டை 2026 அறுவடை செய்ய வேண்டும்.
அதற்கு இந்து என்கிற போர்வையை இந்த மண்ணிலே போத்தி அதை அறுவடை செய்ய இருக்கிறார்கள். இந்துங்கிற பேரில் விதை விதைக்க போகிறான். நம்மெல்லாம் இந்து, முருகர் இந்து கடவுள். எப்படி முருகர் இந்து கடவுள் ஆவார்? முருகர் குறிஞ்சிகளை மன்னர், எங்களுடைய முப்பாட்டன். அவரை நாங்கள் எப்படி ஜீசஸை எப்படி கடவுளாக வணங்குகிறார்களோ, நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தை எப்படி கடவுளாக வணங்குகிறார்களோ, அதுபோல என் பாட்டனையும் நாங்கள் கடவுளாக வணங்குகிறோம். எங்கள் பாட்டனுக்கு உங்களுக்கு என்னடா இருக்குது? நீங்கள் கும்புறு சார். இன்றைக்கும் ராவன் இது நடத்துகிறாங்களா இல்லையா சார்? எட்டே இருந்து அம்பு அதாவது தீப்பந்தத்தை கட்டி எறிவாங்க சார். ராவணன் அங்கே நிற்பார். அது கூட கிட்ட போல இன்னும் பயப்படுறான். இறந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது, இன்னும் பயப்படுறான். அதாவது அங்கே நிறுத்தி வைப்பாங்க, ஒரு 100 அடியோ 50 அடி நிறுத்தி வைப்பாங்க. இங்கே இருந்து அந்த அம்பு இல்லை, அதில் முனையில் தீப்பந்தத்தை கட்டி எறிவாங்க. அங்கே பட்டாசெல்லாம் அதில் அது உள்ளே இருக்கும். விட்டோடனே பட்ட 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 வெட்டிச்சு அந்த என் பாட்டனுடைய அந்த இது உருவம் தெரிக்கும். நீங்கள் போய் எங்களுக்கு இது கும்பிடுறீங்க. எங்கள் பாட்டை எங்களுடைய ஐயா வள்ளுவருக்கு சாயம், அதாவது காவி சாயம் பூசுறீங்கன்னா, டேய் நாங்கள் ஏமாந்த பையன் நடிச்சிருக்கீங்களா? பைத்தியக்காரனா நாங்கள்? நீங்கள் எதுக்கு வர்றீங்க? ஏன் வர்றாங்க? நீங்கள் எப்படி திட்டமிட்டு இதை செயல்படுத்த போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? திமுக வேணால் பார்க்காம இருக்கலாம், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு காலும் தமிழ்நாட்டில் பாஜக காலுன்ற முடியாது. நீ என்ன மாநாடு வேணும் நடத்து. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே இப்போ. எங்கே இருக்காங்க? தற்போது கூட 4 எம்எல்ஏ இருக்காங்களே பாஜகவை சேர்ந்தவர்கள் சார். நான் அதாவது 234 தொகுதியில் 4 எம்எல்ஏ இருக்கிறான். இல்லை காலுன்ற முடியாதுன்னு சொன்னீங்க, அதுக்காக சொல்கிறேன். அது காலுன்றது இல்லை. இங்கே அதிகார இதை நீங்கள் அடைய முடியாது. ஒரு காலம் உங்கள்கிட்ட அதிகாரம் கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் வேணா அப்படி பண்ண உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எவனும் மாற்றி மாற்றி பார்க்குறேன் சார். ரொம்ப இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணணும். நீங்கள் இது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். அவங்கள ஐடியா 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுறான். முன்னாடி அவர் எல் கணேசன் சரியில்லை, ஹெச் ராஜா சரியில்லை அப்படின்னு பார்த்தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தமிழிசையை மாற்றினான். எங்கள் தமிழிசையை பாஜகவுடைய தலைவராக நியமித்தான். எங்கள் அம்மா தமிழிசையை மாற்றிட்டு எங்கள் தம்பி ஐயா நம்ம அண்ணாமலை ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை இங்கே இதாக போட்டான். அவனு என்னென்னமோ அதாவது தோப்பு காரணம் போட்டு பார்க்குறான் சார். எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இப்போ அண்ணாமலையை மாற்றுறானுங்க. அண்ணாமலையை போய் நயனா நாகேந்திரன் வந்துருங்க. இவர் நம்ம சொந்தக்காரர் தான். இப்படிலாம் மாற்றிக்கிட்டு எப்படியாவது பண்ணி அது பண்ணி இது பண்ணி அப்படி கொண்டு வரோம், இப்படி கொண்டு வரோம், அது பட்டடிக்கிறோம், நாம் அடிக்கிறோம், இது பண்ணுறோம், இது சிலை சாத்து, அதாவது வேல் சாத்துறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறான் சார் தமிழ்நாட்டில். பாஜக நான் சொல்கிறேன், எங்கள் சித்தாந்தத்துக்கும் பாஜகவுக்கும் ஒருபோதும் எங்களுக்கு அது உதவாது. நீங்கள் தமிழ்நாட்டில் வர முடியாது. நீங்கள் முருகருக்கு அதை மாநாடு நடத்துறதால தமிழை ஏமாந்துட மாட்டான். தமிழன் ரத்தத்திலே ஒரு இது இருக்குது, தெரியுதுங்களா? நாங்கள் வேற ஆள் சார். நாங்கள் குமரி கண்டத்துக்கு சொந்தக்காரவங்க. எங்களுக்குன்னு தனி மொழி, வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், உலகத்திற்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள். உலகத்திலேயே சார் நான் சொல்கிறேன், உலகத்திலேயே அறிவில் சிறந்தவர்கள் தமிழர்கள். எங்களை போய் நீங்கள் பண்ணணுன்னா வேற நான் சொல்கிறேன். அதாவது வந்துருச்சு இப்போது என் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் பிறக்காத முன்பு எங்கள் நிலைப்பாடு வேறு. நாங்கள் அடிமையாக இருந்தோம் அப்படிங்கிறான். நாங்கள் ஆண்டவர்கள், நம்மெல்லாம் ஆண்ட பரம்பரைடா. நம்முடைய முன்னோர்களெல்லாம் உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள். கங்கை கொண்டிருக்கிறான், கடாரம் கொண்டிருக்கிறான், உலக நாடுகளை கையில் வைத்து கொண்டு ஆட்சி ஆண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டதே எங்கள் தலைவர், தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்த மண்ணிலே வந்த பிறகுதான். இனிமே அதாவது எங்கள் புரட்சியை நாங்கள் வெற்றி பெற்று நாடடைவதை நீங்கள் இல்லை, எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ நான் தான் கூப்பிட்றேன், வாடா வா, உன்னுடைய காப்பியத்தை கொண்டு வா,
உன்னுடைய புராணத்தை கொண்டு வா, உன்னுடைய இதிகாசத்தை கொண்டு வா. நாங்கள் எங்களுடைய வரலாற்றை கொண்டு வருகிறோம், நீங்கள் உங்கள் முன்னோருடைய வரலாற்றை கொண்டு வாருங்கள். நாங்கள் எங்கள் முன்னோருடைய வரலாற்றை கொண்டு வருகிறோம், உங்கள் மொழியினுடைய முதுமையை கொண்டு வாருங்கள். எங்கள் மொழி எவ்வளவு மூத்த மொழி என்று கொண்டு வருகிறோம். உட்காந்து 2 பேரும் சரிசமமாக உட்காந்து வாதம் பண்ணி பார்த்துருவோம். எங்கள் மொழி மூத்த மொழியா அல்லது உங்கள் மொழி மூத்த மொழியான்னு வாங்கன்னு கூப்பிடுறோமே. வா, நாளைக்கு வந்து ஒரு இது வை. கீழடி ஆய்வு முடிவுகளை மத்திய அரசு வெளியிட தாமதிக்கிறது, ஏன் உள்நோக்கம் கற்பிக்கிறது அப்படின்னு தமிழக அரசும், சரியான தரவுகள் ஆய்வு முடிவுகளை தந்தால் அதற்காக காத்திருக்கிறோம் என்று மத்திய அரசு பரஸ்பரமாக சொல்கிறாங்க. என்ன நாங்கள் நீங்கள் அதுமொழி கொடுத்து நோண்டுனதே கொஞ்சம்தான், இன்னும் முழுமையாக நோண்டலை, கொஞ்சம்தான் நோண்டணும். அந்த இதுலேயே உலகத்தில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகத்தோடு பண்பாடோடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். சான்று இருக்கு. உலகத்தில் எல்லாரும் காட்டு வழியிலே மலம் கழிக்கிற போது வீட்டுக்குள்ளே அறைகளை கட்டி அங்கே அதற்கான கழிவறையை பயன்படுத்தியவன் தமிழன். பல சான்றுகள் இருக்கு. அதான் பயப்படுறான். பயப்படுறது காரணம் என்ன? அவன் அதை முழுமையாக அவன் வந்து அங்கே வந்து இது கொடுத்துட்டான்னா, அனுமதி கொடுத்துட்டான்னா, உலகத்தில் இங்கே இல்லை, உலகத்தில் அறிவில் நுட்பமானவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், உலகிற்கு மொழி, நாகரிகம், கலை, பண்பாடு இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்கள், கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள்னு தெரிஞ்சிடும். அதனால தான் இதை தடை போடுறான், மறைக்கிறான். என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எதுக்கு எவ்வளோ பணம் அனுப்புகிறான், ஒதுக்குறான். எங்களுக்கு அந்த இதை ஒதுக்குங்க. நீங்கள் ஏன்டா மாநாடு போடுறீங்க, அந்த மாநாட்டு பணத்தை அங்கே ஒதுக்குங்கடா எங்களுக்கு. இதெல்லாம் செய்யுங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சார். ரசாயன ஆலைகள் இந்த மண்ணிலே நாட்டை பாழ்படுத்திட்டு அதுக்கான என்ன வேலைன்னு பாருங்கள். நீங்கள் போய் பாருங்கள், தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் ரசாயன ஆலைகள். தமிழ்நாட்டினுடைய பூமிக்கு அடியில் உள்ள நீர்களெல்லாம் கெட்டு போய்விட்டது, எல்லாம் விஷமாக மாறிவிட்டது. அதற்கு பிஜேபி ஏதாவது செய்திருக்கிறதா, விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லுங்க. முருகருக்கு இப்போ மாநாடு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்கள். முருகர் கேட்டார் அவங்கள்ட்ட வந்து கனவுல வந்து, எப்பா இந்த பிஜேபி காரெல்லாம் சேர்ந்து எங்கள் ஆள் வந்து எங்களை கும்பிட மாட்டேங்கிறான், எங்கள் ஆள் வந்து எங்களை உதாசீனப்படுத்துகிறான், அதனால் பிஜேபிக்காரெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் எனக்கு வந்து ஒரு மாநாடு நடத்துங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கனவுல, மோடி கனவுல, அமித்ஷா கனவுல போய் என் பாட்டன் போய் சொன்னாரா? சொல்லுங்கள். எவ்வளோ பிரச்சனை இருக்குது. பாஜக இந்த மண்ணில் இருக்கிற வரி, ஜிஎஸ்டி என்கிற பெயரிலே வரியை வாங்கி கொண்டு எங்கள் வரியை வாங்கி கொண்டு எங்கள் மேம்பாட்டிற்கான நிதியை ஒதுக்க மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? அதற்கு இதுவரை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? அதுக்கு ஒன்றுமே கிடையாது. கேட்டால் மாநாடு நடத்துகிறேன், மயிர் நடத்துகிறேன், இங்கே வந்து படம் ஓட்டிக்கிட்டு எங்கள்கிட்ட நாங்கள் இன்னும் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி. அது ஒரு காலம் நடந்தது. ஜான்சி ராணி தான் வந்து, அதாவது எங்கள் பாட்டியாக இருக்கிற வேலுநாச்சியா, அவளை போய் தென்னாட்டு ஜான்சி ராணிம்பான். அவள் பிறக்காத முன்னாடி 800 வருஷத்துக்கு முன்னாடி இவள் பிறந்து ஆங்கிலேயர்களை வந்து இது பண்ணிட்டான். அப்புறம் தென்னாட்டு அம்பேத்கர்னு சொல்லுவான். எல்லாம் வடநாட்டு அம்பேத்கர் தான் இங்கே வருவாங்க. தென்னாட்டில் யாருமே அறிவாளி கிடையாது, யாருமே மண்ணுடைய வரலாற்றிற்கு, மொழிக்கு, பண்பாட்டிற்கு, விடுதலைக்கு யாருமே உழைச்சவங்க கிடையாது. எல்லாம் அங்கே உள்ளவங்க தான் இங்கே வருவாங்க. ஜான்சன், லட்சுமிபாயும்மா, அப்புறம் வந்து பகத்சிங் நான் பாராட்டுறேன். ஆனால் இங்கே இல்லையா? இங்கே உள்ளவனை சொல்கிறது எல்லாம் அங்கே தான் வந்து அறிவாளி இருக்கிறானா? தமிழ்நாட்டில் இல்லையா? என் பாட்டை தீரன் சின்னமலை இருக்கிறான், அழகு முத்துக்கோன் இருக்கிறான், அதாவது ரெட்டமலை சீனிவாசன் இருக்கிறார், அயோத்திதாச பண்டிதர் இருக்கிறாரு, எங்கள் ஐயா வள்ளலார் இருக்கிறாரு. 1330 திருக்குறளை இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தினுடைய வாழ்வியலுக்காக ஒதுக்கி எங்கள் ஐயா வள்ளுவர் இருக்கிறார். அவரெல்லாம் பற்றி அறிவாளி இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வடநாட்டில் பிறந்த அயோக்கிய பையன் நீங்கள் மட்டும் அறிவாளி நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் சொல்லிட்டேன், ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், வாங்க உங்களுடைய மொழியை, உங்களுடைய மொழியின் தொன்மையை, உங்களுடைய தலைவர்களை
கொண்டு வாங்க, நாங்கள் எங்களுடைய மொழியை எங்களுடைய தலைவர்களை கொண்டு வரோம், உட்காந்து நேராக பேசிப்போம். இந்த மண்ணிற்கு யார் அதிகமாக உழைத்தார்கள், யார் பாடுபட்டார்கள், செக்கெடுத்தது யார், கடைசி வரை விடுதலைக்காக கொடியை பிடித்து கொண்டிருக்கிற போது வெள்ளையர்கள் அடிக்கிற போது தன் உயிர் பிரிகிற வரை கொடியை விடாமல், தேசிய கொடியை விடாமல் விட்டவன் யார், மீசியை பிடுங்கிற போது கூட, அதாவது கட்டிங் பிளேயர் மீசியை பிடுங்க போது கூட மீசியை பிடுங்கடா, அதுக்கு அது மசுர் தாண்டா போனால் பரவாயில்ல, ஆனால் நான் என் நாட்டினுடைய விடுதலைக்கு பாடுபடாமல் ஒருபோது நான் ஓய மாட்டேன்னு சொல்லி இருந்தவன் யார், எழுதி கொடு ஷூ நக்கிறவன் யார், வா பேசிப்போம், வாங்க பேசிப்போம், வாங்க. நீங்கள் ஒரு காலம் உங்களை இனிமேல் உழுதா இல்லை. என்ன, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் என்ன தான் பாடுபட்டால் கூட இங்கே என்னென்ன 3 சீட்டு 2 சீட்டு ஜெயிச்சுட்டு போவீங்க, அதை ஒரு பெருமையாக பேசிக்கிட்டு கிடக்காதீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் ஒருபோதும் நீங்கள் உட்கார முடியாது. நல்லது இடிமுரசு, உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களை மற்றும் ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.